க்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று குர்ஆனின் சவால், குர்ஆன் விடக்கூடிய சவால்கள், குர்ஆனுடைய சேலஞ்ச், அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்ப்போம். பொதுவாக எல்லா மதங்களும் தன்னுடைய ஒரு புனித வேதத்தை, ஒரு புத்தகத்தை வைத்திருப்பார்கள். அது அவர்களுடைய சட்டத்தில் இருக்கும். அது அவர்கள் அதிகமாக பாதுகாப்பு தருவார்கள். உதாரணத்திற்கு இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், யூத மதமாக இருக்கட்டும், எல்லா மதங்களும் தனக்காக ஒரு புனித வேதத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். அதற்கான தனி ஒரு மரியாதையும் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். அப்போ முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு வேதம், ஒரு புத்தகம், அதுதான் அல் குர்ஆன். அல்லாஹுடைய இந்த புத்தகம் அல் குர்ஆன். இந்த புத்தகத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ர் 14வது அத்தியாயத்தில் சொல்லுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர், நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம், வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாம் தான் இதை பாதுகாப்போம். இதற்கு முன்னால் வந்த வேதங்கள், இதற்கு முன்னால் வந்த சட்டங்கள், இதற்கு முன்னால் வந்த இந்த புத்தகங்கள், இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காலத்திற்காக, ஒரு சமுதாயத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் அனுப்பியிருக்கிறான். ஆனால் இந்த குர்ஆனை பொறுத்தவரை, இந்த திருக்குர்ஆனை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனம் என்ன, வார்த்தை என்ன, மறுமை நாள் நிகழும் வரை, இந்த உலகம் அழியும் வரை, கடைசி நாள் இந்த உலகம் இருக்கும் வரை இந்த அல் குர்ஆன் இருக்கும். ஏன்? இது எல்லா மனிதர்களுக்கும், முஹம்மது நபி வந்த பிறகு எல்லா மனிதர்களுக்கும் அனுப்பப்பட்ட ஒரு வேதம்தான் அல் குர்ஆன். ஃபீஹி ஹுதல் லின்னாஸ், இதில் மனித சமுதாயத்திற்கு நேரான வழி இருக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் புக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது அல் குர்ஆன். இந்த குர்ஆனை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது என்னுடைய வேதம் என்று சொல்லுகின்றான். வகுத்துபிஹி வ ருசுலி, என்னுடைய வேதமும் என்னுடைய ரசூல்மார்கள் மீது நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். நிறைய வசனங்களை நாம் படித்திருப்போம் குர்ஆனிலே. அப்போ இந்த குர்ஆன் உண்மையானது. இந்த குர்ஆனை யாராலையும் பொய் என்று சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு கிறிஸ்தவர்கள், யூத மதர்கள் மற்ற வேதங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு சமுதாயத்தை மாற்ற வேண்டும், தவறான வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய மத வேதங்கள் அந்த புத்தகத்திலே கை வச்சு சட்டத்தை மாற்றிடுவாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன செய்வாங்க, அந்த சட்டத்தை பின்பற்றி அவங்க தவறான வழிக்கு போயிடுவாங்க. இது யூதர்களும் செய்தார்கள், கிறிஸ்தவர்களும் செய்தார்கள். சூரத்துல் ஆல் இம்ரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது அத்தியாயத்தில் அதை குறிப்பிட்டு சொல்லுகின்றான். வர் ரஹ்பானியூன், அவர்களுடைய மத குருகள் அவர்கள் என்ன சொல்லுவார்களோ அதை தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். சில நேரம் அதை அவர்கள் தவறாக சொல்லிவிட்டு தனக்கு பாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் சொல்வார்கள், உண்மையான விஷயத்தை அவர்கள் மறைத்து வைப்பார்கள். இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ நேரடியாக அவர்களை வழி தவறக்கிறதுக்காக அவர்களுடைய வேத புத்தகங்களில் நிறைய மாற்றங்கள் செய்திருப்பார்கள். அப்போ இந்த குர்ஆனை மாற்றுவதற்காக நிறைய மக்கள் வந்தார்கள், நிறைய மக்கள் முயற்சி செய்தார்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை மாற்ற வேண்டும். இப்போ கூட ஒரு 3 வருஷம் முன்னாடி, ஒரு கொரோனா காலத்துக்கு முன்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, வசீம் ரதின்னு சொல்லி ஒரு மனிதன், அவன் இந்துவாக மாறிட்டான். இந்துவாக மாறி அவன் கோயிலுக்கும் போயிட்டான். அவன் ஒரு புக் எழுதியிருக்கான், குர்ஆனில் 25 வசனங்களை எடுக்க வேண்டும், அது தீவிரவாதத்தை அதிகப்படுத்துகிறது. அந்த வசனங்களை எடுத்துவிட்டு ஒரு புது குர்ஆன் அவன் உருவாக்கி அதை வெளியெடுத்துக்கு முயற்சி செய்யும் பொழுது அப்போ தான் பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்தது. அது இங்கே இந்த இந்தியாவில் வெளியெடுக்க முடியல. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு முன்பு வந்த செய்தி, அது குவைட்டில் போய் அவன் அந்த இடத்துலேருந்து அந்த குர்ஆனை வெளியும் விட்டுட்டான். ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளலை, சில மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. அதற்கு பிறகு கடைசியாக அவனுடைய போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, அவனுடைய செய்தியை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மன நிம்மதிக்காக, அமைதிக்காக, எனக்கு ஒரு சுக்கூனுக்காக நான் மதத்தை மாற்றி ஒரு இந்து மதத்தில் வந்தேன். ஆனால் இங்கேயும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், மத தீவிரவாதத்தை அவன் அதிகமாக பகிரங்கமாக பேசுகிறான்னு சொல்லி, தீவிரவாதமாக ஒரு விஷயத்தை அதிகமாக பேசுகிறான், மத சார்பு சாயல் விட்டு, அதனால் அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே விட்டு, இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டே இருக்குது. அப்போ குர்ஆனை யாராலையும் மாற்ற முடியாது. குர்ஆனை யாராலையும் அதுக்கு பதிலாக, அதுக்கு சமமாக வேறு புத்தகத்தையும் கொண்டு வர முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னால் வந்த வேதங்கள் அல்லாஹுடைய வேதங்களாக இருந்தாலும் மனிதர்கள் மாற்றக்கூடிய அந்த அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை, ஆனால் அவர்கள் செய்து கொண்டார்கள். ஆனால் திருக்குர்ஆன் பொறுத்தவரை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நாங்கள் இதை பாதுகாப்போம், நாம் தான் இதை இறக்கினோம், நாம் தான் இதை பாதுகாப்போம்.
இப்போ இந்த குர்ஆனை பொறுத்தவரை இது உண்மையானது, இஸ்லாமிய மார்க்கம் உண்மையானதுக்காக இந்த குர்ஆன் நமக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இப்போ குர்ஆன் ஒரு சேலஞ்ச் விடுது, நீங்கள் இந்த குர்ஆன் பொய்யாக இருக்கும் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மதம் பொய்யான மதம் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால், அதற்கு நீங்கள் இந்த குர்ஆனை போல இன்னொரு குர்ஆனை கொண்டு வாருங்கள். சூரத்துல் பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த மக்களிடம் சொல்லுங்கள். அப்போ இந்த சேலஞ்ச் இருக்கக்கூடிய இந்த சேலஞ்ச் வந்து எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் சமமானது. நீங்கள் என்ன சேலஞ்சு சொல்லுங்கள், லஇனிஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின், ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒட்டுமொத்த ஜின்களும் சேர்ந்து, அந்த நெருப்பால் படைக்கப்பட்ட அந்த ஜின்கள், மண்ணால் படைக்கப்பட்ட அந்த மனிதர்கள், இந்த இரண்டு கூட்டங்களும் இரண்டு சாரார்களும் இரண்டு படைப்புகளும் சேர்ந்து இந்த குர்ஆனை கொண்டு வாருங்கள். அலா ஐயத்து பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், மிஸ்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போல நீங்கள் ஏதாவது ஒரு கொண்டு வாருங்கள். லா யஅதூன பிமிஸ்லி, உங்களால் இதை போல கொண்டு வர முடியாது. அல்லாஹ் அதற்கு பதிலும் சொல்லிவிட்டான். வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் தஹீரா, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்திருந்தாலும், இப்பயே இந்த உலகத்தில் பார்த்தால் 800 கோடி மக்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆரம்ப காலகட்டத்திலிருந்து மறுமை நாள் வரை எடுத்துக்கொண்டாலும் எத்தனையோ கோடி கணக்கில் எண்ணிக்கை போயிடும். இப்போ எல்லா மனிதர்களும் எல்லா ஜின்களும் சேர்ந்து இந்த குர்ஆனை சமமாக கொண்டு வரதுக்கு முயற்சி செய்தால் அவர்களால் கொண்டு வர முடியாது. இது குர்ஆனுடைய சேலஞ்ச். உங்களால் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் எடுத்து வாங்க. இரண்டாவது, சரி உங்களால் முழு குர்ஆனை கொண்டு வர முடியாது, 114 அத்தியாயம் 6600 இருக்கக்கூடிய அந்த வசனம் உங்களால் கொண்டு வர முடியாது, 540 ருக்குகள் இது உங்களால் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 10 சூறாவை கொண்டு வாங்க. அம் யகூலூன இஃப்தரா, அவர்கள் சொல்லுகிறார்கள் இது இட்டு கட்டப்பட்டதா, இதை ஒரு பழமையான ஒரு கதையை கொண்டு வந்து ஒரு புது அத்தியாயமாக ஒரு வசனமாக மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இட்டுக்கட்ட விஷயத்தை தான் இவர்கள் சொல்லுகிறார்களா குர்ஆனை? அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் நபியை நீங்கள் பிறகு சொல்லுங்கள், ஃபஅத்தூ பிசூரா ஃபஅத்தூ பிஅஷ்ரி சுவர் மிஸ்லு முஃப்தரயாத்தின். அப்போ அதே இட்டுக்கட்டது போல ஒரு 10 சூறாக்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். 10 அத்தியாயங்களை இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய 10 அத்தியாயங்கள் இதே இட்டுக்கட்டது மாதிரி நீங்கள் கொண்டு வாருங்கள். நிறைய மக்கள் இதுக்கு எதிராக நானும் ஒரு குர்ஆனை கொண்டு வருவேன், நானும் ஒரு வசனத்தை கொண்டு வருவேன், குர்ஆனுடைய அந்த கிராமட்டிக்கா அந்த இலக்கணத்தில் அதை விட சிறந்ததாக நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி நிறைய மக்கள் முயற்சி எடுத்தார்கள். ஒரு மக்கள் யமனில், இது சொல்லியிருப்பேன், ஒரு மனிதன் யமனில் குர்ஆனுக்கு சமமாக கொண்டு வருவதற்காக ஒரு வசனம் எடுத்து வந்தான். அல் ஃபீலு மல் ஃபீல் ஒமா அத்ராக்க மல் ஃபீல் ஹுர்துமுஹு தவீல். யானை என்ன யானை, யானை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? யானை, அந்த யானை வந்து அதனுடைய தும்பிக்கை பெருசாக இருக்கும் யானை, இப்படி தான் வரும். அப்போ எடுத்து வந்த அந்த வசனத்தை அவனுடைய தோழர்கள் நண்பர்கள் அந்த ஊர்க்காரனை கேலி கிண்டல் செய்து அவனை சிரிப்பாக்கிட்டாங்க. அப்போ குர்ஆனுக்கு சமமாக கொண்டு வர்றதுக்கு அவன் குர்ஆனை தான் எடுத்து வச்சான். அல் காரிஅத்து மல் காரிஅ வமா அத்ராக மல் காரிஅ, அந்த வசனமாக தான் அவன் அல்ஃபீலும் உருவாக்கணும். அதையும் அவனால் உருப்படியாக செய்ய முடியல. மக்களை பார்த்து சிரித்தாங்க. அப்போ குர்ஆனுக்கு சமமாக உங்களால் கொண்டு வர முடியாது. மறுமை நாள் வரை உங்களால் முழு குர்ஆனை கொண்டு வர முடியலையா? 10 வசனம் நீங்கள் 10 சூறாக்களை கொண்டு வாருங்கள். வதுஉ மனிஸ்ததஅதும் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர எல்லாரையும் நீங்கள் உதவியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தவிர மலக்குகள், ஜின்கள், மனிதர்கள், மிருகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று சேர்த்து ஒரு குர்ஆன் அல்லாஹ் ஏற்படுத்திய அல்லாஹுடைய இந்த கலாமை போல, அல்லாஹுடைய இந்த வேதங்களை போல நீங்கள் கொண்டு வாருங்கள். ஒரு 10 சூரா 10 அத்தியாயங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இந்த எடுத்து வாங்க. சரி 10 சூரா முடியலையா? இன்னொரு சூரத்துல் பக்ராவுடைய 23வது அத்தியாயத்தில் படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அம் யகூலூன இஃப்தரா, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த குர்ஆன் இந்த வேதம் இட்டுக்கட்டப்பட்டதா? குல் ஃபஅத்தூ பிசூரத்தின் மிஸ்லி, அதனுடைய ஒரு சூறா எடுத்துட்டு வாங்க, ஒரு அத்தியாயம், ஒரு சூறா ஒரு அத்தியாயம் எடுத்துட்டு வாங்க. வதுஉ மன் இஸ்ததஅதும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரெல்லாம் கூப்பிடணும் உதவிக்கு எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு சூறா எடுத்துட்டு வாங்க. முதல் சேலஞ்சு முழு குர்ஆன் எடுத்துட்டு வாங்க. அதையும் முடியாது உங்களால்.
இரண்டாவது சேலஞ்சு 10 சூறாவை எடுத்துகிட்டு வாங்க. அதையும் உங்களால் முடியாதா? ஒரு சூறாவை எடுத்துட்டு வாருங்கள், ஒரு அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து வாருங்கள். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், குந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, எங்களுடைய அடியானுக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டதில் இது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? ஒயின் குந்தும், இது உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கிறதா? ஃபஅத்தூ பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஊ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் ஸாதிகீன். அல்லாஹை தவிர நீங்கள் யாரெல்லாம் சாட்சியாளர்களாகவோ உதவியாளர்களாகவோ ஆக்கிக் கொள்ளுகிறீங்களோ ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு அந்த குர்ஆனை கொண்டு வர முடியாது. ஃபஇல்லம் தஃஅலு, அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். அதுக்கு அடுத்த வார்த்தை வலன் தஃஅலு, கொண்டு வரவே முடியாது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். ஃபஇல்லம் தஃஅலு, அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். வலன் தஃஅலு, அவர்கள் கொண்டு வரவே முடியாது. அப்போ இதுவே குர்ஆன் என்பது உண்மையான மார்க்கம், குர்ஆன் என்பது ஒரு அல்லாஹுடைய உண்மையான வேதம், குர்ஆன் என்பது அல்லாஹுடைய தூதருக்கு இறங்கிய உண்மையான ஒரு இறை வேதம் என்று இதுவே மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு சூரா, ஒரு அத்தியாயத்தில் எத்தனை வசனங்கள் இருக்கும்? 4 வசனங்கள், 3 வசனங்கள். கம்மிபட்சத்தில் சூரத்துல் கௌசரில் பார்க்க போனால் 4 வசனம் 3 வசனம். பெரிய சூரா, பெரிய அத்தியாயம் இல்லாமல் சிறிய அத்தியாயம் நீங்கள் கொண்டு வரலாம். அது கூட உங்களால் முடியலையா? சூரத்துல் கலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஃபல்யத்து பிஹதீஸின் மிஸ்லி, இதை போல இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனம், ஹதீஸ் என்று சொன்னால் ஒரு வார்த்தை, ஹதீஸ் என்று சொன்னால் ஒரு வாக்கியம், ஒரு வார்த்தை, இதை போல கொண்டு வாங்க. ஃபல்யத்து பிஹதீஸின் மிஸ்லி இன் குன்தும் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக எடுத்து வாங்க பார்ப்போம். எடுத்து வர முடியாது. வலன் தஃஅலு, அவர்கள் எந்த அளவுக்கு உண்மையாளர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த குர்ஆனுக்கு சமமாக எதையும் கொண்டு வர முடியாது. இது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதம். இதற்கு முன்னால் நீங்கள் எத்தனையோ மாற்றங்கள் செய்திருக்கலாம். இன்று கூட பாருங்கள், 1400 வருடங்களுக்கு முன்பாக இறங்கிய குர்ஆன் இன்றும் வரை அப்படியே இருக்கிறது. நம்ம எந்த சூறாவை படித்து இருக்கிறோமோ அதே சூறாவை தான் ரசூலுல்லாஹ் படித்தார்கள், அதே சூறா தான் அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் படித்தார்கள், நபியுடைய தோழர்கள் படித்தார்கள். எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு வாக்கியமும் மாறாமல், ஒரு ஹர்கத், அந்த மெய்யெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபத்ஹா கஸ்ரா தம்மா, அந்த மெய்யெழுத்து அந்த உயிரெழுத்து எதுவுமே மாறல, ஒரு வார்த்தை மின்பின் ஆகலை. அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்டதான் இந்த குர்ஆன். எல்லாம் மாறிடுச்சு, இந்த குர்ஆன் ஏன் மாறலை? இதை சிந்தித்தால் ஒரு மனிதன் உண்மையான மார்க்கத்தில் இஸ்லாத்தில் வரலாம். கோடிக்கணக்கான மக்கள் இதை ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? எல்லாம் மாறிடுச்சு. எல்லா வேதத்தை விட இந்த குர்ஆன் ஏன் இந்த உலகத்தில் அதிகமாக பேசப்படுகிறது? இந்த வேதம் மட்டும்தான் அதிகமாக ஏன் படிக்கப்படுகிறது? ஒவ்வொரு காலை நேரத்தில் எழுந்தால் சூரத்துல் ஃபாத்திஹா படிக்கணும், தொழுகையில் இந்த குர்ஆனை படிக்க வேண்டும். அதற்கு பிறகு தனிப்பட்ட முறையில் மக்கள் எல்லாம் இதை படித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஒரு எழுத்து கூட மாறாமல் இருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் இதை படித்து கொண்டிருக்கிறார்கள். பல கோடிக்கணக்கான மக்களுடைய இதத்தில் இது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இது முழு குர்ஆனாக மனனம் செய்திருக்கிறார்கள். இதுவே குர்ஆன் என்பது உண்மையான அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சூரத்துல் அன்ஆமில் கூறுகின்றான், லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹுடைய வார்த்தையை உங்களால் மாற்ற முடியாது. அந்த இடத்தில் விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அல்லாஹுடைய வார்த்தை என்றால் அல்லாஹுடைய மார்க்கம், அதே போல் அல்லாஹுடைய இந்த குர்ஆன். லா தப்தீல லிகலிமாத்தில்லா, அல்லாஹுடைய வார்த்தை இந்த குர்ஆனை நீங்கள் மாற்ற முடியாது. அல்லாஹுடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை நீங்கள் மாற்ற முடியாது. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், சூரத்துல் முஹம்மது 47வது அத்தியாயத்தில், அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? யத்ததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை படித்து பார்த்து அதை சிந்திக்க மாட்டீர்களா? இந்த குர்ஆன் இதில் எத்தனையோ கருத்து வேறுபாடு விஷயங்கள் இருந்திருக்கலாம். மற்றவர்கள் இதை இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருந்தால், வலவ் கானு ஃபீஹிம் இக்திலாஃபன் கஸீரா, அதிகமான கருத்து வேறுபாடுகளை நீங்கள் செய்திருக்கலாம், நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த குர்ஆன் உண்மையான மார்க்கம் என்பதற்காக, இந்த குர்ஆன் அல்லாஹுடைய உண்மையான வேதம் என்பதற்காக தான் இந்த குர்ஆனில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. குர்ஆன் என்றால் என்ன? பொதுவாக குர்ஆன் என்பது முஸ்லிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இது குர்ஆன் என்பது அல்லாஹுடைய, முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள் இது எங்களுக்கு அருளப்பட்ட ஒரு வேதம் என்று. ஆனால் குர்ஆனை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் தெளிவாக சொல்கின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறங்கியது. ஃபீஹி ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்கு நேர்வழிக்காக, மனித சமுதாயத்தின் நேர்வழிக்காக. வஜஅல்லக்கும் ஃபுர்கானா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் கூறுகின்றான், அது நேர்வழி எது தவறு எது சரி என்று பிரித்து பார்ப்பதற்காக தான் இந்த குர்ஆன் இறங்கியது. சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப ஃபஸ்ட்டு 2வது அத்தியாயத்தில் வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இந்த வேதத்தில், இந்த குர்ஆனில், இந்த புத்தகத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ ஒரு மனிதன் முதல்ல குர்ஆன் படிக்கிறான்னு சொல்லும் பொழுது அவனுடைய மைண்டில் என்ன இருக்கணும், அவனுடைய அறிவில் என்ன இருக்கணும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீஹ், எந்த சந்தேகமும் இல்லை, இதை நீங்கள் திறந்து மனம் திறந்து படிக்கலாம். ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், உங்களுக்கு இதில் என்ன இருக்குது, அல்லாஹை அஞ்சு, தன்னுடைய இறைவனை அஞ்சு வாழக்கூடிய பயபக்தி மக்களுக்கு இது ஒரு நேர்வழி. எல்லாருக்கும் நேர்வழி கிடைக்காது. யார் அல்லாஹுக்காக இறைவனுக்காக வாழ்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு இதில் நேர்வழி கிடைக்கும். இப்போ குர்ஆன் என்பது என்ன அர்த்தம் என்று சொன்னால், படிக்கக்கூடிய வார்த்தை, படிக்கக்கூடிய புத்தகம், அதிகமாக படிக்க. அதனால்தான் யக்ரா அரபியில் படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. முதல் வஹி, முதல் இறை செய்தி இறங்கியது நபி அவர்கள் மீது என்ன தெரியுமா, இக்ரா, நீங்கள் படியுங்கள். அப்போ கடைசி வார்த்தை, கடைசி வசனம் குர்ஆனிலே படித்து பார்த்தால் 2வது அத்தியாயம் 282வது வசனம் தான் ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது, நபி அவர்கள் மரணிக்குது 3 நாட்களுக்கு முன்பாக இறங்கிய வசனம். வத்தகு யௌமன் லா துர்ஜஊன், நீங்கள் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த முழு குர்ஆன் 23 வருடங்களாக இறங்கியது. இந்த குர்ஆனிலே நிறைய சேலஞ்சுகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு அலிஃப் லாம் மீம், முதல் வார்த்தை, இதனுடைய அர்த்தம் உலகம் முழுவதும் சேர்ந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. இது அரபுகளுக்கே, அரபு தெரிஞ்ச மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், யாராலையும் அதனுடைய அர்த்தம் சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சுகள் இருக்கிறது. பொதுவாக குர்ஆனுக்கு சமமாக, குர்ஆனுக்கு பதிலாக, இல்லை குர்ஆனை போல நான் கொண்டு வரேன்னு நினைச்சா அவர் தவறான வழியில் இருக்கிறார். குர்ஆன் என்பது உண்மையான ஒரு வேதம், அல்லாஹ்வால், அல்லாஹுடைய தூதர் மீது இறக்கப்பட்ட ஒரு வேதம். இந்த வேதத்தில் நமக்கு நல்ல வழி இருக்கிறது. இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும், மறுமைக்கு நாம் எப்படி வெற்றி கொள்ள ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்பதற்காக எல்லா விஷயமும் இந்த குர்ஆனில் இருக்கிறது. அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த குர்ஆனை கொண்டு நேர்வழி கொடுப்பானாக. ஆமீன். வஅகூலு கௌலி ஹாதா வலக்கும் லிஸாஇல் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும்.